தூத்துக்குடி மாவட்டம் சண்முகபுரத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக வர்த்தக அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீத்த செல்லப்பாண்டியன் ஏழை எளிய மக்களுக்கு கிரைண்டர், சில்வர் குடம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் துரைசிங், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா பாண்டியன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோஜ்குமார், முன்னாள் கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் எட்வின் பாண்டியன், முன்னாள் மீனவர் அணி செயலாளர் அகஸ்டின் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை, வெற்று அறிவிப்புகள் மட்டுமே உள்ளது என்று விமர்சித்தார். இதனையடுத்து பொதுமக்களுக்கு ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் 1777 இளைஞர்கள் புதிதாக கழகத்தில் இணைந்தனர். தென்சென்னை தெற்கு கிழக்கு மாணவரணி தலைவர் பிரான்சிஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வேலுச்சேரி அசோக், மாவட்ட பொருளாளர் ஜெகதீஷ், கழக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன், கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயவர்தன், பகுதி செயலாளர்கள் ஜே. விஜயபாஸ்கர், ஜெயச்சந்திரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 4 ஆண்டுகளில் நீங்கள் கொண்டு வந்த புதிய திட்டம் என்ன? இந்த 4 ஆண்டுகளில் எதையாவது கொடுத்தீர்களா? நான் சொன்னேன் அல்லவா, இன்று சென்னை மாநகருக்கு குடிநீருக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வளவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த மாநகராட்சிக்கு உங்களுடைய பணி என்ன பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டிகளை அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. இதில் முதல் பரிசாக 10,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 7,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 5,000 ரூபாய், 4ஆம் பரிசாக 3,000 ரூபாய், 5ஆம் பரிசாக 2,000 ரூபாய் என வெற்றி பெற்ற குழுவினருக்கு கோப்பையுடன் சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ், நகர செயலாளர் அசோக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், கஜேந்திரன், ஜெயபிரகாஷ், திருமால் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.